அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வெங்காய பகோடா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இங்கே சென்னையில் விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டே இருக்கு. பாப்பாவும் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கன்னு ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே அடம் பிடிச்சிட்டே இருக்காங்க. சரி, அதனால் வீட்டில் பஜ்ஜி மாவு மட்டும் இருந்துச்சு. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சீக்கிரமாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நான் வெங்காய பகோடா பண்ணிட்டேன். அந்த ரெசிபியை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெங்காயத்தை முழு பகுதியாக எடுத்து அதோட அடிப்பகுதியும் மேல் பகுதியும் தனியாக எடுத்துருங்க. இந்த வெங்காயத்தோல், இந்த அடிப்பகுதி மேல் பகுதி எல்லாத்தையுமே செடிக்கு உரமாக்கிடுங்க. வேஸ்ட்டு பண்ணாதீங்க. தேவையான அளவு வெங்காயத்தை நல்லா உதிரியாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுட்டு, கடலை மாவு 1 கப் எடுத்திங்கன்னா 1/2 கப்பு நீங்கள் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு சூப்பராக வரும் உங்களுக்கு பகோடா. அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் திட்டமாக, சிட்டிகை ஆப்ப மாவு அது கூட சேர்த்து, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் திட்டமாக உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. வெங்காயத்துலேருந்தே தண்ணி வரும் நம்மளுக்கு. அதனால் தண்ணியை பார்த்து திட்டமாக நீங்கள் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு பிசையறதுக்கு நல்லாயிருக்கும். உதிரியாகவும் உங்களுக்கு வரும். எண்ணெயை கடாயில் நல்லா காய வச்சுடுங்க. நான் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் மாவையே பிசைஞ்சேன். நீங்கள் கடைகளில் பார்த்தீங்கன்னா கூட பெரிய பெரிய ஹோட்டல்ஸு, ரோட்டு கடைகள்லாம் கூட எண்ணெயை காய வச்சுட்டு தான் இது மாவையே பிசைவாங்க. ஸோ அதனால் அவ்வளோ டைம் ஆகும். எண்ணெயும் நல்லா காயணும், அதே மாதிரி இந்த மாவையும் நம்ம பிசையணும். நான் ஒரு குட்டி கடாய் வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் தான் வாங்கினேன் கடலை மாவு, அதனால் நான் திட்டமாக குட்டி கடாயில் தான் பண்ணேன். ஸோ தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோவில் கூட வச்சுக்கோங்க, ஏன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போடுங்க. அப்படி போட்டாலே உங்களுக்கு சூப்பராக வந்துடும். இது கூட பாப்பா சாஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, டொமேட்டோ சாஸு வச்சு சாப்பிட்டோம். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இந்த மழைக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.